ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு சூப்பரான சிம்பிளான ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னா பழைய சாதத்தில் செய்கிற ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது நான் நைட்டே சாதத்தில் தண்ணி ஊற்றி வச்சுட்டேன். அதை இந்த மாதிரி புழிஞ்சிட்டு நல்லா தண்ணி இல்லாமல் புழிஞ்சிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கணும். சேர்த்துக்கிட்டு நம்மளுக்கு காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகாய் சேர்த்துக்கணும். நான் 4 மிளகாய் சேர்த்துருக்கேன். அப்புறம் இது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கணும். பெருங்காயமும் சேர்த்துக்கலாம், அது ஆப்ஷனல் தான். நான் பெருங்காயம் சேர்க்கல. அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். அதுக்கப்புறமா இதை நாம் நல்லா அரைச்சிக்கணும். நல்லா இந்த மிளகாய் சீரகம்லாம் அரைகிற அளவுக்கு நல்லா அரைச்சிக்கணும். அவ்வளோதான், நல்லா நான் அரைச்சிட்டேன். பார்த்திங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ நாம் இதை வேறு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துக்கலாம். மாற்றி எடுத்த பின்னாடி நாம் முறுக்குக்கு சேர்த்துற மாதிரி எள்ளும் அதுக்கப்புறமா ஓமமும் சேர்த்துக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும். நான் சிகப்பு எள்ளு தான் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் ஓமம் சேர்த்துருக்கேன். ஓமம் சேர்த்தும் போது எப்போவுமே கொஞ்சம் கையில் இது பண்ணி விட்டுட்டு சேர்க்கணும். அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். அவ்வளோதான், அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம முறுக்கு பிழிகிறதுல போட்டு முறுக்கு மாதிரியும் அதை இது பண்ணலாம். இல்லைன்னா பிளேட்டில் கையில் எடுத்து வச்சு கூட உருண்டையாக எடுத்து வச்சு கூட நம்ம காய வச்சு பொரிச்சிக்கலாம். நான் ஒரு பிளேட்டில் கொஞ்சம் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். நம்ம துணியில் போட்டும் காய வைக்கலாம். நான் சில்வர் பிளேட்டில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி உருண்டையாக வச்சிட்டேன். அதை நல்லா 2 நாள் வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ நம்ம இதை பொரித்து எடுத்தோன்னா நம்மளுக்கு காரமான நல்லா ஒரு ஸ்நாக் ரெடி ஆயிரும். இதை நம்ம தயிர் சாதம், சாம்பார் சாதம் இது கூடலாம் வச்சு சாப்பிட நல்லாயிருக்கும். தனியாக சாப்பிட்டாலும் இது ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம இந்த மாதிரி வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறதுனால குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியும் கூட. நான் கடலை எண்ணெயில் தான் பொரித்து எடுத்தேன். தேங்காய் எண்ணெய் அதுலேயும் பொரித்து எடுக்கலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட கிறிஸ்பியான பழைய சோறு வடகம் ரெடி ஆகிடுச்சு. என் வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பைமோட் இ-ஷாப்பிங் மொபைல் ஆப். இது ஒரு பெஸ்ட்டான கிராசரி ஷாப்பிங் ஆப். இதில் இன்னும் நிறையா ப்ராடக்ட்ஸ்லாம் ஃப்யூச்சரில் கொண்டு வர போகிறாங்க. நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.